கலிபோர்னியாவில் பரவி வரும் காட்டுத்தீ தொடர்பில் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட காணொளிகள் மற்றும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளிவந்த வண்ணமே உள்ளன. எனவே அவ்வாறு சமூக ஊடகங்களில் வெளியான சில காணொளிகள் தொடர்பில் ரெட் கிரசாண்டோ ஆய்வொன்றை மேற்கொண்டது. கலிபோர்னியாவில் காட்டுத்தீயில் சிக்கிய விலங்குகள் மீட்புக் குழுவினரால் மீட்கப்படும் இந்த காணொளியின் சில காட்சிகளை புகைப்படமாக மாற்றி AI டிடெக்ஷன் டூலுக்கு உட்படுத்தி ஆய்வினை மேற்கொண்டோம். இதன் அடிப்படையில் இந்த காணொளியானது பெரும்பாலும் AI தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இரண்டாவதாக, காட்டுத்தீ பல பகுதிகளில் பரவி வருவது தொடர்பான காணொளி குறித்தும் ஆய்வு செய்தோம். இதன்போது இந்த காணொளியை ஒவ்வொரு காட்சியாக பிரித்து பார்க்கும் போது அதில் 6 காட்சி அமைப்புகள் உட்படுத்தப்பட்டுள்ளமை எம்மால் அவதானிக்க முடிந்தது. குறித்த காட்சிகளை நாங்கள் இசிட் AI எனப்படும் AI டிடெக்ஷன் டூலில் உட்செலுத்தி ஆய்வினை மேற்கொண்டோம். இதன்போது இந்த காணொளியும் AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட காணொளி என்பதனை எம்மால் கண்டறிய முடிந்தது. எனவே மேற்குறிப்பிட்ட தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயை மையமாக கொண்டு மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பகிரப்பட்ட இந்த காணொளிகள் தவறானது என்பதுடன் இவை AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டுள்ளமையும் தெளிவாகின்றது. எவ்வாறாயினும் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் கடந்த 7ஆம் தேதி காட்டுத்தீ ஏற்பட்டது. இந்த காட்டுத்தீ 50,000 ஏக்கர் அளவுக்கு பரவி உள்ளதுடன் இதில் சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவு முழுமையாக தீயில் எரிந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.